வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அவர் ஜெயம் பெற்று பிதாவோட வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி நாமும் ஜெயம் பெற்று அவருடைய சிங்காசனத்தில் உட்கார செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு ஆசீர்வாதம் இந்த 7 சபைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையாக சொல்லிக்கிட்டே வர்றார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு புதிய நாமத்தை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்தின் தூண் ஆக்குவேன், இப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். அதில் ஒன்று, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்து, அதுவும் குறிப்பாக லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை, அது ஒரு வாக்கு தத்தம், அது ஒரு ஆசீர்வாதம், அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம இருக்கிறோமே. அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களையெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற முறை ஒன்று இருக்குது. அந்த முறையில் தான் நம்ம முரண்படுறோம். இதில் ஆசீர்வாதம் வேணான்னு இந்த உலகத்தில் சொல்லக்கூடியவங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அது கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும். நம்ம ஆசீர்வாதம் வேணான்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. எல்லாருமே நம்ம நல்லா ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, நோய் இல்லாமல், துக்கம் இல்லாமல், துயரம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி தான் தேவனும் நினைக்கிறார், அப்படி தான் வேதமும் சொல்லுது. ஆனால் அதை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது பாருங்களேன். அந்த வழியை நம்ம சொல்கிறதுல தான் முரண்படுறோன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணுறதுக்கு ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. அதே பரீட்சையை பாஸ் பண்ணுறதுக்கு காப்பி அடித்து அல்லது பிட் அடித்து பாஸ் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது. 2 பேருடைய நோக்கமும் பரீட்சையை பாஸ் பண்ணுறது தான். ஆனால் எது சிறந்த வழி, எது தப்பான வழிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். அப்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்ளுவேன் ஆண்டவர் சொல்கிறார். அதுவும் எப்படி, அவர் எப்படி உட்கார்ந்தாரோ அதே மாதிரி. அப்போ அவர் எதையோ ஜெயம் கொண்டிருக்கிறாரு. அவர் எப்படி அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணாரோ அதே ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலிருந்து ஓட்டத்தை முடித்து நம்ம அவர் பக்கத்தில் போய் உட்கார போகிறோம். அதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை ஏன் நம்ம செய்யணும், இதை செஞ்சே ஆகணும். ஏன் செய்யணும்னு கூட கிடையாது, செஞ்சு ஆகணும். ஏன் செய்யணும், இதை செஞ்சால் தான் நம்ம அவரோடு கூட போய் அந்த டெஸ்டினேஷனை அட்டைன் பண்ண முடியும். அதுக்காக தான் அழைக்கப்பட்டோம். ஏதோ நம்ம இங்கே வந்துட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இந்த பூமியிலே சாகிறதுக்காக புசித்தோம் குடித்தோம் நாளைக்கு சாவோம் என்பதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் அவரோடு கூட ஜெயம் பெற்றவர்களாக உட்காரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அங்கே போய் உட்காரணும்னா அதுக்கான ரூட்டை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணணும். அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அந்த ரூட்டை நமக்கு சொல்லியும் வச்சிருக்கிறார். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களில் செபதேயின் குமாரன், அதாவது யோவானுக்கும் யாக்கோபுக்கும் அம்மாவா இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னுடைய பசங்க 2 பேரும் 2 பக்கத்தில், ஒருத்தன் வலது பார்சத்திலும் ஒருத்தன் இடது பார்சத்திலும் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இயேசு சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே உனக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப கேஷுவலாக கேட்குறீங்க, அதாவது ரொம்ப ஈஸியாக போய் உட்கார்ற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா, நான் பண்ணுகிற ஸ்நானத்தை உங்களால் செய்ய முடியுமா, அப்படி செய்கிறவன் தான் அங்கே போக முடியும். அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க முடியும் அப்படின்னு. அப்போ சொன்ன உடனே இயேசு திருப்பி சொல்கிறாரு, நான் பண்ணுற பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ணவும் முடியும், நான் பண்ணுற ஸ்நானத்தை நீங்கள் ஸ்நானம் பண்ணவும் முடியும், ஆனாலும் பிதாவின் சித்தம்னு ஒன்றும் இருக்குது, அதுவும் இருக்கணும். அது இருந்தால் தான் அங்கே போய் நீங்கள் உட்கார முடியும். அப்போ இங்கே 3 காரியம் அவசியப்படுகிறது. ஒன்று, அவர் குடிக்கும் பாத்திரத்தில் நாமும் குடிக்கணும். 2வது, அவர் பண்ணுற ஸ்நானத்தை நாம் பண்ணணும். 3வது, இது 2 செய்தாலும் பிதாவின் சித்தம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்படி செய்கிற எல்லாரும் அங்கே உட்கார முடியாது. இப்படி செய்கிறவங்களில் பிதாவின் சித்தம் ஒன்று உண்டு. அதாவது எப்படின்னா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் கூட யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். எல்லாருமே இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க, மேபி எல்லாருமே அங்கே வந்திருப்பாங்க. அதில் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் எல்லாமே செலக்ட் ஆகிட்டீங்க, இதிலிருந்து அந்த ஒரு வேலைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷன் அவர் கையில் இருக்குது. ஸோ ஆனால் இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். இதை செஞ்சு முடித்தா தான் அங்கே வர முடியும். அப்போ இந்த 2 காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று, அவர் பண்ணும் பாத்திரத்தில் நாமும் பானம் பண்ண வேண்டும். இதை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாத்திரங்கிற வார்த்தை பல இடங்களில் பல நிலைகளில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ரட்சிப்பின் பாத்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அனுபவிச்சதான அந்ததான அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், அதை வச்சுக்கிட்டு நான் உண்மை தொழுது கொள்வேன். ஏன், என்னை எப்படி பாவத்தை மன்னிச்சிங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சு எனக்கு எப்படி ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறீங்க, அந்த வச்சுக்கிட்டு நான் உண்மை தொழுது கொள்வேன். இங்கே ரட்சிப்பின் பாத்திரம் என்பது அந்த அனுபவம், சந்தோஷத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல
கெத்செமனேல இயேசு சொல்றாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல இவர் சொல்ற பாத்திரம் இதுதான். நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அந்த பாத்திரம் என்பது எதை குறிக்கிறதுனா இதை தான் குறிக்குது. லூக்கா 22:42 அவர் சொல்றாரு, கர்த்தாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க சித்தமானால் நீங்கட்டும். இந்த இடத்துல பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் உபத்திரவத்தை குறிக்கிறது. இப்போ அவர் ஒரு உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே கடந்து போகிறார். அதாவது அந்த நிமிஷத்திலிருந்து, இந்த ஜெபம் முடித்த நேரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரத்தம் சிந்துதல் ஆரம்பிக்கிறது. அவருடைய வேர்வை துவாரம் வழியாக ரத்தம் சிந்த ஆரம்பிக்கிறார். இதை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து 3 வகையான பாவங்களை மன்னிக்கிறார். 3 வகையான பாவம்னா என்ன அப்படின்னா, அப்படி வகையான பாவம் இருக்குதா? 2 தானே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அதான் உண்மை. ஆனால் எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதாவது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் மனசாட்சி காலம். இந்த மனசாட்சி காலத்துக்கு அப்புறம் நியாயப்பிரமாண காலம். ஆபிரகாமுக்கு சொல்லி மோசேக்கு எழுதி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக வந்தார். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி, பாவம் இல்லாத காலம். அது அந்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருபையின் பிரமாணம். இந்த 3 பிரமாணம் இருக்குது. இந்த 3 பிரமாணத்திலையும் பாவம் இருக்குது. மனசாட்சி பிரமாணத்திலையும் பாவம் இருந்துச்சு, அந்த நியாய பிரமாணத்திலும் இருந்துச்சு, அந்த கிருபையின் பிரமாணத்திலும் இருந்துச்சு. மனசாட்சி பிரமாணத்தினுடைய பாவம் எங்கே தொடங்குச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டத்தில். அந்த தோட்டத்தில் ஆரம்பித்த பாவத்தை, அந்த பாவத்தில் ஒரு வெளிப்பாடு, அந்த பாவம் செஞ்சதுனால ஆதாமுக்கு வந்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் வேர்வை துவாரத்தின் வழியாக அவனுக்கு வேர்வை வந்தது. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, உன் நெத்தி வேர்வை. இந்த பாவம் ஆரம்பிக்குது இல்லைங்களா, இது எனக்கு சொல்லப்பட்டது. இதுதான் சத்தியமாக டாக்டரினாக கொண்டு போகாதீங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அந்த ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் உள்ள பாவங்கள், தோட்டத்தில் தொடங்கின பாவத்தை கெத்செமனே தோட்டத்தில் முடிப்பார். வேர்வையில் ஆரம்பித்து பாவத்தினுடைய விளைவாக வந்த வேர்வையை இங்கே அந்த வேர்வை துவாரத்தின் வழியாக ரத்தத்தை சிந்தி அங்கே மன்னிப்பார். அந்த இடத்துல அந்த முதல் பாவம் முடிவுக்கு வருது. அடுத்து நியாயப்பிரமாணம் ஆபிரகாமுக்கு ஆரம்பித்தது. ஆபிரகாம்கிட்ட தான் விருத்த சேதனம் பண்ண சொல்கிறார். அந்த விருத்த சேதனத்தை ஆரம்பித்த பாவத்தை அவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் ரத்தம் சிந்துவார். 8ஆம் நாளில் விருத்த சேதனம். அங்கே இயேசு மொத்தம் 3 இடத்துல தான் ரத்தம் சிந்துவார். ஒன்று அந்த 8ஆம் நாளில், 2வது கெத்செமனே தோட்டத்தில். நியாயப்பிரமாணத்தினுடைய பாவம் அங்கே முடிவுக்கு வந்தது. இயேசு நியாயப்பிரமாணத்தை தீர்த்து போட்டார். அடுத்து சிலுவையில் நகரத்துக்கு புறம்பே அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில் அறையப்பட்டார். அதாவது புறஜாதியாருக்கான ரத்தம் சிந்துதல். இப்போ நம்ம காலத்துக்கு வருது. இயேசு மொத்த பாவத்தையும் சகல பாவங்களையும் நீக்கினார் என்பதற்கான ஒரு அடையாளம் அங்கே இருக்கு. 3 இடத்துல ரத்தம் சிந்துவார், 3 பிரமாணத்தையும் பாவத்தை நீக்குவார். அப்போ இந்த கெத்செமனேல சிந்தப்பட்ட ரத்தம் வேர்வை துவாலை வழியாக வருகிறது. இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். அந்த இடத்துல உபத்திரவம் ஆரம்பிக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு உபத்திரம் அவருக்கு ஆரம்பிக்குது. ஒரு வேர்வை துவாரத்தின் வழியாக ரத்தம் வருதுன்னா பாருங்க, அதாவது அவருக்குள்ள ஸ்பிரிச்சுவலாக உபத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஆரம்பித்த உபத்திரவம் சிலுவையில் அவர் மரணம் அடைகிற வரைக்கும் இருக்கு. அதுதான் அந்த பாத்திரம். இந்த பாத்திரம் இந்த உபத்திரவத்தின் வழியாக போய் இந்த உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் அவர் சுமந்து தீக்கணும், சாபத்தை நீக்கணும், நோய்களை குணமாக்கணும், ஏன்னா காயமடையணும், அந்த காயங்களால் குணமாகணும். இவ்வளவு நடக்குது. அதாவது முதலாம் ஆதாம் வழியாக வந்த பாவம், சாபம், அதற்கு பிறகு வியாதி, மரணம், எல்லாத்தையும் அவர் அந்த 3 மணி நேரம் எல்லாமே முடிக்க வேண்டி இருக்கு சிலுவையில். இவ்வளத்தையும் அந்த ஒருத்தர் தாங்கணும். கொஞ்சம் ஒரு யோசித்து பாருங்க. ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் எத்தனை கோடி ஜனங்க நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை கோடி ஜனங்க? நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு 700 கோடி பேர் இருக்கிறாங்க. 700-800 கோடி பேர். இத்தனை 1000 கோடி பேருடைய பாவம் ஒருத்தர் மேலே ஏற்றப்படுது. அதை தான் சொல்கிறாரு உபத்திரவம். அவ்வளோத்தையும் ஏற்றி அவர் மேலே வைக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய மூட்டையை எடுத்து இன்னொரு மனுஷன் மேலே வைக்கலாம். ஏன்பா அவனால் தூக்க முடியல, நீ எடுத்துக்கன்னு. ஒருவேளை 2 மூட்டையை தூக்கி வைக்கலாம், ஒரு 3 பேர் தான் சுமக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? உலகத்தினுடைய சகல பாவமும் அவர் மேலே ஏற்றப்படுது. அப்படின்னா ஸ்பிரிச்சுவலி அவர் எப்படி ஆயிருப்பாருன்னு கவனிச்சு பாருங்க. அதான் இயேசு சகல பாவங்களையும் இப்போ சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால். ஏன் என்னால் இதை சுமக்க முடியுமா? இவ்வளத்தையும் செய்த பாவம், செய்கிற பாவம், இந்த புறஜாதியாருக்கான வரப்போகிற அந்த பாவத்தையும் அவர் அங்கே தீர்க்கிறார். மொத்தத்தையும் சுமந்து தீர்க்கிறார். அப்போ அதை தான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால். இந்த பாத்திரத்தை பற்றி தான் அங்கே சீஷர்கள்கிட்ட சொல்றாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா? ஏன் மொத்த பேருடைய பாவத்தையும் நான் சுமந்து தீர்க்கிறேன், இந்த உபத்திரவத்தை நான் சுமந்து தீர்க்க போகிறேன். இதே மாதிரி நீங்க எல்லாருடைய பாவத்தையும் தீர்க்க வேண்டாம், எல்லாருடைய உபத்திரவத்தையும் சுமக்க வேண்டாம். அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அவர் சொல்ற ஒரே வார்த்தை, நான் ஒரு பாத்திரத்தில் பானம் பண்றேன்ல, அதே மாதிரி நீ உன்னால பானம் பண்ண முடியுமா?
ஆரோனுடைய ஸ்பெஷாலிட்டி நியாயப்பிரமாணத்தில் என்னன்னா, ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொல்றாரு, சகல ஜனங்களுடைய பாவத்தையும் சுமக்கிறவனாக நீ வந்து நிற்க வேண்டும். அந்த இடத்துல நிற்பார். அங்கே ஆட்டுக்குட்டியும் இளங்காலையோ எல்லாத்தையும் அடித்து அந்த ரத்தத்தை வந்து கொடுத்து அந்த வந்து சர்வாங்க தகன பலி எல்லாம் செலுத்தப்படும். தேவன் அவங்க பாவங்களை வந்து அந்த இடத்துல மன்னிப்பார். அங்கே நடக்கும். ஆரோன் எல்லாருடைய பாவங்களையும் சுமக்கிறவனாய் நிற்கணும். ஆனால் அவனுடைய பாவம் அந்த இடத்துல எல்லாருடைய பாவமும் தீர்க்கப்படுச்சானா தீர்க்கப்படலை. அது டெம்பரவரி. அவன் ஒவ்வொரு ட்ரிப்பும் வருஷம் உள்ளே போயிட்டு வரணும். ஆனால் இவர் ஒரே சேர தீர்க்க போகிறார். அந்த மாதிரி தான் ஆரோன் நின்னா மாதிரி தான் நாமளும் அநேகருடைய காரியங்களுக்காக திறப்பில் நிற்கக்கூடியவர்களாக, அநேகருக்காக மன்றாடக்கூடியவர்களாக, அநேகருக்காக உபத்திரவத்தை ஏற்கக்கூடியவர்களாக. இப்போ ஏங்க நம்ம பாவம் சுமக்கிறோம்? இப்படி உபத்திரவத்தின் பாதை இருக்குதா? ஏன் இல்லை? இப்போ தான் இன்னும் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் உபத்திரவம் இல்லைன்றாங்க. கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஒரு ஊழியர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறார், புதுசாக போகிறார். அவர் என்ன பேசிஸில் போகிறார் தெரியுமா? அங்கே ரட்சிக்கப்படாத இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். அப்போ அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற வரைக்கும் அந்த ஜனங்கள் மரித்து போகாமல் அவர்கள் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம் வரக்கூடிய ஆக்கினை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துகிறவனாக, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மன்றாடக்கூடியவனாக, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக சிறப்பில் நிற்கிறவனாய் மாறணும். யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய உபத்திரம் அங்கே இருக்கும் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கும் தெரியுமா? ஒரு பிசாசுடைய கோட்டைக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும். ஒரு ஊழியக்காரர் அங்கே போய் ஒரு சபையை ஸ்தாபித்து ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணி அங்கிருந்து கொண்டு வரணும்னா சாத்தானுடைய கோட்டைக்குள்ளே போய் கொண்டு வரணும். அப்படின்னா எவ்வளோ உபத்திரவம் இருக்கும்? எத்தனை ஊழியக்காரர்கள் வியாதிப்படுறாங்க, எத்தனை ஊழியக்காரர்கள் பலவீனப்படுறாங்க, எத்தனை ஊழியக்காரருடைய பிள்ளைகள் வியாதிப்படுது. ஒவ்வொரு நாள் போகும்போதும் வரும்போதும் உயிரை பணையம் வச்சு போயிட்டு வராங்க. நான் தான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரர் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள அது உயிரை பணையம் வச்சு போயிட்டு வரது தான். எத்தனையோ பேர். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம மிஷினரிகளை பார்க்குறோம். மிஷினரிகளுடைய ஊழியத்தை பாருங்க. அவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க, வெளிப்படையாக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே மிருகங்கள் இருக்கிறது, அதோடு கூட பிசாசின் போராட்டங்களும் இருக்குது. அங்கே போய் அந்த ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்கள மீட்டு அவங்கள திருப்பி கொண்டு வந்து ஞானசானத்தை எடுத்து சபைக்குள்ளே உட்கார வச்சு அவங்கள கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்குற வரைக்கும் அந்த போதகருடைய பொறுப்பு இருக்குது. இப்போ அதுக்கு நடுவில் அந்த ஆத்துமாக்களை மீட்டு கொண்டு வர்றதுக்குள்ள அவங்க படுற பாடுகள் ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, நான் வந்தபோது இங்கே ஒருத்தர் கூட இல்லை, ஒரு 10 பேர். அந்த 10 பேர் வர்றதுக்குள்ள அவன் நடந்த அவங்களுக்காக பண்ண ஜெபம், பண்ண உபவாசம், அவங்க சிந்தின கண்ணீர், அவங்க செஞ்ச போராட்டம், அவங்க பட்ட பாடுகள், வியாதிகள், எத்தனை இடத்துல பிசாசு சரீரத்தை தொடும் தெரியுங்களா? எவ்வளோ அகைன்ஸ்டாக வந்து போராடும், லிட்ரலாக நிற்கும். சில நேரங்களில் ஊழியக்காரனை தொட முடியாது, ஆனால் ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை வந்து தொட்டு அவனை வேதனைப்படுத்தும், ஊழியத்தை செய்ய விடாமல் தடுக்கும். எத்தனை ஊழியக்காரர்கள் அழுது நான் ஒரு ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய ஊழியத்துக்கு எதிரி யாருன்னா அவர் வீட்டில் அவர் அப்படியே பாயை போட்டுக்கிட்டே போவாராம், பின்னாடி பாயை சுருட்டிக்கிட்டே வருவாங்களாம். அவங்க அந்த ஊழியத்தை செஞ்சு அந்த ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அவருடைய ஸ்டேட்டஸ் வர்றதுக்குள்ள அவர் பட்ட பாடுகளை சொல்லுவாங்க. அவ்வளவு கண்ணீர். சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, பிள்ளை செத்து பிழைக்குதியா. ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது சந்தோஷமாக எங்களால் வர முடியல, வரும்போதே ஃபோன் வரும், பிள்ளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், உடனே வாங்க. இங்கே செய்கிற கிரியை அங்கே காட்டும். அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாகத்தான் கடந்து போகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக சொல்லி தெரியுறாங்க, உனக்கு உபத்திரவம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த வசனம்லாம் இவங்களுக்கு கண்ணில் படவே படாதா? பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ஜீவனுக்கு போகும் வழி இடுக்கண், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கண், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அவ்வளோ கஷ்டம். ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு சொன்னால், அவரோட போய் வலது பாரசத்தில் உட்காரணும்னு சொன்னால், அவர் கொடுக்குற முதலாவது காரியம் என்ன? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியுமா? எத்தனை பேர் நான் இயேசுவோட வலது பாரசத்தில் உட்கார போகிறோன்னு சொல்கிறோம், ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படுறவங்களுடைய வழி இதுதான், உபத்திரவத்தின் பாதை, வனாந்தரத்தின் பாதை தான். அதான் ஏற்கனவே நான் நிறைய செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். வனாந்தரத்தை கிராஸ் பண்ணாமல் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக முடியாது. இப்போ எத்தனை பேர் அந்த உபத்திரவத்தின் பாதையில் போயிட்டு இருக்கிறீங்க? இந்த ஒரு 5 மாதத்துக்குள்ள எவ்வளோ பேர் கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறீங்க? அன்னைக்கு பேசினவங்களாம் இன்னைக்கு எங்கே? உனக்கு உபத்திரவம் இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை, வியாதி இல்லைன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு எங்கே? எத்தனை விசுவாசி வேலை பாதிக்கப்பட்டிருக்குது, எத்தனை விசுவாசி வியாதிப்பட்டிருக்குது, எத்தனை பேருடைய கம்பெனிஸ் மூடப்பட்டிருக்கு. ஏன் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் வேலை குவிட் பண்ணி அங்கேருந்து அமுச்சு விட்டா அவங்களாம் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் நடுவில் அந்த வனாந்தரத்தின் பாதையில் ஒரு நீரோட்டை உண்டாக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு.
அப்போ வனாந்தரம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எத்தனை கணவன்மார்கள், இன்றைக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று போடுறாங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டாக்குமெண்ட்ரி போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? டேக் கேர் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்கள் கணவனை கொஞ்சம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். காரணம், இந்த 5 மாசத்துல அதிகப்படியாக கணவர்கள் டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு மூளை சிதைவு ஏற்பட்டிருக்குது. நிறைய பேர் வந்துட்டு சுகர் பிபியில் இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. என்ன காரணம்? பிள்ளைகளுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? வேலை போயிடுச்சு, ஃபேக்ட்ரி மூடிட்டாங்க, கம்பெனி இல்லை, பிள்ளைகளுக்கு அடுத்து என்ன செய்வோம்? இப்படி ஒரு உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது அநேகர் மனதளவிலே பாதிக்கப்பட்டவர்களாக, வீட்லேயும் சொல்ல முடியாது, 2 பிள்ளைகள் இருக்கும், படிக்க வைக்க முடியாது, ஃபீஸ் இல்லை, ஆன்லைன். அன்றைக்கி நான் பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப வருத்தமாக போச்சு. ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது ஒரு மனிதன் வராரு. அவர் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற செல்ஃபோன் கடையில் வந்து கேட்குறாரு, எங்க இந்த செல்ஃபோன் என்ன விலை? உடனே அவர் எடுத்து, இது 50,000. இல்லைங்க, பிள்ளைகளுக்கு ஆன்லைனில் படிக்கணும், 2 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளைக்கு 2 ஃபோன் கேட்குறாங்க, 5,000 ரூபாயில் 2 ஃபோன் கிடைக்குமா? 10,000 ரூபாயில் 2 ஃபோன் கிடைக்குமா? ஏன் அவன் சர்வை பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலம் இது. அரிசி வாங்குறதுக்கு கஷ்டப்படுற காலம். இந்த காலத்தில் 2 பிள்ளைக்கு ஆன்லைனில் 2 ஃபோன் வாங்கணும்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஸ்கூல்ஸுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் ஒரு சில பள்ளி மேலாளர்கள் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் எங்கள் ஸ்கூலில் இன்னும் ஆன்லைன் கிளாஸே ஆரம்பிக்கலைங்கன்னு சொல்கிறார். ஏன்? என் ஸ்கூலில் படிக்கிற பசங்களில் எல்லாம் பாதி பேர் கூலி வேலை செய்கிறவங்க, அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு எங்கே போவாங்க? பரவாயில்ல, ஸ்கூல் தொடக்கும் போது நாங்கள் நடத்திக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் உள்ள எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ பிரின்சிபல்ஸ், எத்தனையோ கரஸ்பாண்டன்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கிடல. எல்லாம் நினைப்பேன், எல்லார்ட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, வேலைக்கு போகிற கணவன் கொண்டு போயிடுவார். பிள்ளைக்கு 2 ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினா எங்கே வாங்குவாங்க? உபத்திரவத்தின் மத்தியில் உலக பிரகாரமாக இருக்கிறவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கொள்கிறான். ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் சூசைட் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு நிச்சயம், இவைகளுக்கு நடுவே என் தேவன் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் உபத்திரவத்தில் போயிட்டு இருக்கு தெரியுமா? ஆனால் அவைகளுக்கு நடுவில் என் கர்த்தர் தன் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வருகிறார். இடுக்கனான வாசல் வழிதான், கவலைப்படாதீங்க, ஒருவேளை நீங்கள் போகிற பாதை அதை தான் இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் டோன்ட் வரி அபவுட் எனிதிங். கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்குன்னு ஆண்டவர் சில காகங்களை வைத்திருப்பார், நமக்குன்னு சில வாசல்களை திறப்பார். நான் ஒரு சாட்சி கேட்டேன், ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை கேட்டேன், இருதயத்தை அசைக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு மனிதன் வந்து திடீரென்று அந்த ஊழியக்காரருக்கு தேவை வந்தபோது அந்த ஊழியக்காரர் கேட்கவே இல்லை, வந்து சொன்னாராம், இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இவர் சொன்னாராம், இல்லை எனக்கு வேண்டாம், இல்லை இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களால் எப்போ திருப்பி கொடுக்க முடியுமோ அப்போ திருப்பி கொடுங்க, நோ இஷ்யூஸ், பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச போது எனக்கு திருப்பி கொடுங்க. ஊழியக்காரருக்கு அரை மனசு. ஆனால் ஆவியானவர் சொன்னாராம், வாங்காத. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் ஊழியக்காரருக்கும் தேவை, உடனடியாக அந்த பணத்தை வாங்கி அந்த தேவைகளை சந்தித்தார். 3 நாள் இருக்கும், திருப்பி வந்தார், எனக்கு பணம் உடனடியாக தேவைப்படுகிறது. ஊழியக்காரர் சொன்னாரா, நீங்கள் உடனே கேட்பீங்க தெரிஞ்சு தான் நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்க மாட்டேனே, எங்கிட்ட காசு உண்மையிலே இல்லையே, எனக்கு இப்போ அந்த உடனே அவர் இல்லை, எனக்கு இம்மிடியட்டாக வேணும். ஒரு நாளைக்குள்ளே 3 தடவை ஃபோன், எப்போ கொடுப்பீங்க? இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, ஐயா உண்மையிலே எங்கிட்ட காசு இல்லை, தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் வரும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். உடனடியாக அந்த கொடுத்த மனுஷன் சில ஆட்களை வைத்து மிரட்டினா, நான் ஃபோனில் கொடுப்பியா மாட்டியா கேவலமாக பேசி, இத்தனைக்கும் அவர் விசுவாசி. ஊழியக்காரருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. தன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு அழுதாராம் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேப்பா, நான் வாங்கலைப்பா, என்னை வந்து இப்படி செய்கிறாங்களே. உடனே அது ஊழியக்காரர் நினைத்தாராம், சரி நாம் வேறு யாரையாவது நம்மளுடைய தகப்பன் தாயை கேட்டு பார்ப்போம், யார்ட்டையாவது கிடைக்குமான்னு பார்ப்போம், இவ்வளோ அவமானப்படுறதுக்கு அவங்ககிட்டயாவது போய் கேட்போம் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு ஃபோன் வந்ததாம். ஒருத்தர் அழைச்சாங்களாம், எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண நீங்கள் வரணும். நேராக போனாங்களாம், வருத்தத்தோடு போனாங்களாம். ஏன்னா அவங்க பணம் இல்லை, மனசு நிறைவு இல்லை, இப்போது மனதில் துக்கம், கண்ணீர், போராட்டம். போயிருக்கிறாங்க. போன உடனே அவங்க கொண்டு வந்து ஒரு ஆஃபரிங் கொடுத்தாங்களாம், இந்த ஊழியக்காரருக்கு என்ன தேவையோ. ஆனால் எல்லாமே 1 ரூபா 2 ரூபா சில்லற காசு. அவர் என்ன இதுன்னு கேட்டவுடனே அவங்க சொன்னாங்களாம், என் பிள்ளை ஆரம்பத்தில் சேர்த்து வச்ச காசு, இதை யாருக்காவது கொடுக்கணும்னு யோசித்த போது உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார், உடனே கொடுத்தாங்களாம். அதான் சொல்கிறேன், இன்னைக்கும் இடுக்கனான வாசல் வழியை பிரவேசிக்கிற ஊழியர்கள் உண்டு, கண்ணீரோடும் போராட்டத்தோடும் ஊழியத்தை நடத்துகிறவர்கள் உண்டு, பிரச்சனையோடு போகிற எத்தனையோ ஆவிக்குரிய விசுவாசி உண்டு. அடுத்த வேளை ஆகாரத்திற்கு இருக்குதா இல்லையான்னு கூட போகிற நிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன், உன்னை நடத்துகிறவர் உண்மை உள்ளவர், அவர் எப்படியும் உன்னை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். உன் தலை எங்கே தாழ்ந்ததோ அங்கே உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த வாசல் கொஞ்சம் இடுக்கனான தான் இருக்குமா, இந்த வலது பார்சத்தில் போய் உட்கார்றது, சிங்காசனத்தில் உட்கார்ற பாதை அவ்வளோ சுலபம் இல்லை.
இயேசு கிறிஸ்து சும்மா போய் உட்காந்துடல பிதா பக்கத்தில். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். போக முடியாதுங்க. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னா ஆதாமே போயிருப்பார். ஏன் இயேசு வரணும்? எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னா இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆதாமே போயிருப்பாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஏன் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கணும்? ஏன் பரிசுத்தமாக வாழணும்? என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் சொல்ல முடியுமான்னு இயேசு ஏன் கேட்கணும்? இயேசுவே எப்படி இருந்தாலும் போயிடுவார், அவர் தான் போயிருப்பார். சரி, இயேசு தான் பாவத்தை மன்னிக்க வந்தார்னு இருக்கட்டும். அப்படின்னா அவருக்கு அப்புறம் வந்து அப்போஸ்தலர்கள் ஜாலியாக வாழ்ந்துருக்கலாமே, லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து காலில் கொட்டுறாங்க, அதை வச்சுட்டு ஜாலியாக வாழ்ந்துருக்கலாமே. ஏன் பவுல் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடணும்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறான் எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம். அப்படிலாம் போக முடியாது. இப்படி இருந்தால் தான் போக முடியும்னு பைபிள் சொல்லுது. அப்படி தான் போக முடியும். இடுக்கனான வாசல் வழி தான். ஆனால் ஒன்று, அதில் பிரவேசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். போய் வலது பார்சத்தில் உட்காந்து கொள்வீங்க. எனக்கு ஒரு வசனத்தை வாசித்த போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இந்த வாசலில் பிரவேசிக்கிறதுக்கு அநேகர் வகை தேடினாங்களாம். எந்த வாசலில்? ஜீவ வாசலில், ஜீவனுக்கு போகும் வழி. அது இடுக்கன். அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரிக்கிற வழி, போய் வலது பார்சத்தில் உட்கார்ற வழிக்கு அநேகர் அதை தேடி என்ன செஞ்சாங்களாம்? வகை தேடினாங்களாம். எப்படியாவது போயிடலாமா? அதுதான் நான் யோசித்து பார்த்தேன். இந்த உலகத்தின் மார்க்கத்தார், கொஞ்சம் இதை கவனிங்க, இந்த உலகத்தில் உள்ள மார்க்கத்தார் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு இயேசு இல்லாதவங்க, இயேசுவை அறியாதவங்க, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், பரலோகத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க தங்களால் இயன்றதை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க, தங்களுக்கு உண்டானவற்றில் எவ்வளவு அவங்க இழந்து போகிறாங்க, தங்களை வருத்தி கொண்டு உபவாசம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது இயேசுவை அறியாதவங்களை சொல்கிறேன். வருத்தி கொண்டு 40 நாள் 50 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. அதை மாத்திரம் இல்லை, நாம் இன்னைக்கு ஜீவ வழியில் பிரவேசிக்கிறோன்னு சொல்கிற நாம ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடியும் மேக்கப் ரூம்லையும் ஸ்பாலையும் போய் மணிக்கணக்கில் செலவிடுறோம். அவன் ஷேவம் பண்ணாமல் முடியும் வெட்டாமல் அப்படியே 40 நாள் 50 நாள் அலையிறாங்க. ஏன்? எப்படியாவது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு சொல்லி. ஒரு சிலர் இங்கேருந்து விமானங்களில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பல நாடுகளுக்கு போய் அங்கே போய் கடினமான தங்கள் சரீரத்தை வருத்தி கொண்டு காத்திருக்கிறாங்க. ஒரு சிலர் தங்கள் சரீரங்களை கிழித்து கொள்ளுகிறாங்க, அடித்து கொள்கிறாங்க. அவங்க தங்கள் சரீரங்கள் எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நெருப்புக்குள்ளே போகிறாங்க. இவ்வளவும் செய்கிறாங்க. எதுக்கு? அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு வகை தேடுறாங்க. எப்படி தேடுறாங்க பாருங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியலையா? தேடிக்கிட்டே இருக்கிறாங்களாம், கண்டுபிடிக்க முடியலையா? அப்போ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வழி கடினமானது தான் அப்படின்னு அவனை அறியாமலேயே அவங்களுக்கு தெரியுது பாருங்களேன். ஏன் அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு வேற வழி ட்ரை பண்ணக்கூடாது? நல்லா உட்காந்து சிக்கன் மட்டனை சாப்பிட்டா பரலோகத்துக்கு போகணுன்னு ஒரு வழியை அவங்க ட்ரை பண்ணக்கூடாது? நீ நல்லா ஊர் சுற்றி பார்த்து பல இடங்களுக்கு போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டா பரலோகத்துக்கு போகலான்ற வழியை ஏன் அவங்க மைண்டில் வரல? அவங்க மைண்டில் என்ன வருது? நம்மளை வருத்துனாதான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிறது அவங்க மைண்டில் டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்க. இது வந்து பைபிளில் உள்ளது. இடுக்கனான வாசல் வழி தான் பிரவேசிக்க முடியும். அவங்களுக்கு என்ன வழின்னு தெரியல, ஆனால் இடுக்கத்தை அவங்களே உண்டாக்கிக்கிறாங்க. பரவாயில்ல, எங்களை நாங்கள் வருத்தி கொள்கிறோம், எப்படியாவது அந்த சிங்காசனம் அந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் போயிடணும்னு அவங்க பிரயாசப்படுறாங்க. சிலரெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. ஊர்களுக்கு பஸ்ஸில் போவேன், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இரவில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இருட்டில் கையில் ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு, ஒரு லைட் இருக்காது, ஒரு சிலர் டார்ச் லைட் அடிச்சுட்டு போவாங்க. நான் இப்போ கேட்பேன், எங்கே போகிறாங்க? தங்கள் கடவுளை தேடி போகிறாங்க. இரவில் சாப்பிட்டு நடக்கிறான் பாருங்க. நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுறதுக்கு முடியல. ஆனால் சொல்கிறத மட்டும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறோம், சொல்கிறத மட்டும் பிதாவின் வலது பார்சத்தில் உட்காந்துருக்க போகிறோம். ஆனால் 12 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்க்க முடியும். ஆனால் காலைல 5 மணிக்கு எழுந்துச்சு ஜோம் பண்ண முடியாது, 3 மணிக்கு எழுந்துச்சு ஜோம் பண்ண முடியாது. பைபிள் வாசிக்க சொல்லுங்க, ஒரு அதிகாரம் வாசிச்சு முடிச்சாச்சு. என்னன்னு கேட்டு பாருங்க, வாசிச்சு முடிச்சாச்சு. ஏன்? காலையிலே பைபிள் வாசித்தேன். எவ்வளோ வாசிங்க? ஒரு அதிகாரம். ஆனால் அவனை பாருங்க, இரவெல்லாம் நடக்கிறான். வழியில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அங்கே பார்த்தா சிலர் வந்து டென்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்படி நடக்கிறவங்களுக்கு நைட்டில் கொஞ்சம் இளைப்பாறதுக்கு டென்ட்டு சில பணக்காரங்க போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த டென்ட்டில் நாம் இன்னைக்கு இவ்வளோ சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு கேட்டால் சொல்கிறோம் வலது பார்சத்துக்கு போய் உட்கார போகிறோம், சொர்க்கத்துக்கு போக போகிறோன்னு. கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் இந்த மாதிரி நடக்குவா, நீ இதெல்லாம் செய்வானா? ஏசு இதெல்லாம் செஞ்சிட்டார் உங்களுக்கு. ஆனால் உனக்கு வரக்கூடிய உபத்திரவத்தின் பாதையை அசட்டை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். உபத்திரவத்தின் பாதை வரும்போது முறுமுறுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். அது வரும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் நித்திய ஜீவன் பாதையிலே நடக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது உனக்கு தெரியணும், நான் நித்திய ஜீவன் பாதையிலே நடக்கிறேன். எனக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் கடந்து போய் இருக்கிறார்கள்.
இந்த பாதையில் நடக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆகவே நான் இந்த பாதையை குறித்து சந்தோஷப்படுவேனே அல்லாமல் ஒரு நாளும் நான் துக்கப்பட மாட்டேன். இயேசு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளையோ ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கொடுக்கும்போது, கர்த்தர் என்னை எவ்வளவாய் ஆசீர்வதிச்சார்னு சந்தோஷமாக சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி துன்பம் வரும்போதும் துயரம் வரும்போதும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிறார். நான் போகிற பாதை நித்திய ஜீவ பாதை. இந்த பாதையில் நடத்துறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். ஏன் வசனம் சொல்லுது, எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு இதெல்லாம் ஏற்றுக்கொண்டாராம். சந்தோஷத்தின் பொருட்டு. அப்போ நமக்கும் ஒரு சந்தோஷம் வரணும். மோசே பாருங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான். உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னு சொல்லலை, வரும்போது முறுமுறுக்காதீங்க. இந்த இடுக்கனான வாசல் வழி இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் அந்த பாதையில தான் நடத்துவார். நான் சொல்றேன், அத்தனை பேரும் அதை கடந்து வந்திருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி இந்த 20 நூற்றாண்டுகள் கடந்து போன பரிசுத்தவான்கள் அதில் தான் கடந்து போனிருக்கிறாங்க. இந்த 20 நூற்றாண்டிலும் சிலர் எழும்பி உனக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லைன்னு பேசிக்கிட்டே இருந்துச்சு. பேசினவெல்லாம் காணாம போயிட்டான். ஆனால் அந்த பிரச்சனையோடு கூட உபத்திரவத்தோடு கூட கடந்து போன பரிசுத்தவான்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்து இன்னைக்கும் மேகம் போல திரளான சாட்சிகளாய் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதையில் கடந்து போகிற நீங்கள் ஒருவேளை வருகை தாமதித்தால் அடுத்த ஜெனரேஷனுக்கு மேகம் போல திரளான சாட்சிகளாக நிற்பீர்கள். கர்த்தர் நிற்க வைப்பார். எத்தனை பரிசுத்தவான்கள் அப்படி கடந்து போய் இன்னைக்கு நமக்கு சாட்சி தெரியுமா? எத்தனை பேர் அதை அப்படி சாட்சியாக நிற்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாச போராட்டம் ஓட முடியுது. அதனால தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கான உபத்திரவம் நிச்சயம் உண்டு, ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நடத்துவாருன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அதை அசட்டை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் முறுமுறுக்காதீங்கன்னு சொல்கிறேன். அது நம்ம குடிக்க வேண்டிய பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நீ பானம் பண்ணிட்டீங்கன்னா வலது பாரசத்தில் உட்கார்றதுக்கான முதலாவது ஸ்டெப்பை அட்டைன் பண்ணிட்டோன்னு அர்த்தம்.